நம்மளுடைய மருத்துவ மாணவர்கள் அவங்க மருத்துவராக கல்லூரிக்கு சேர்றதுக்கு நுழைவு தேர்வு நீட் தேர்வு இதை இந்த முறை 20 லட்சம் பேர் எழுதக்கூடிய நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்தது. என்ன காரணம்னா அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு முறை 2வது முறை மத்திய வருஷத்துல 89வது முறை அவருடைய செயலை கற்று சொல்றாங்க, அவருடைய சம்மதம் கற்று சொல்றாங்க, அவருடைய வாழ்க்கை கற்று சொல்றாங்க, என்ன கற்று சொல்றாங்க, அவங்க எதுவும் முறைகள் எழுதக்கூடாது, காப்பி எழுதக்கூடாது அப்படின்னு கற்று சொல்றாங்க. இவ்வளவு கெடுபடியா அந்த தேர்வு நடத்தக்கூடிய ஒரு மத்திய அரசு 89 முறை கொஸ்டின் பேப்பரை லீக் பண்றாங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முறை 2 முறை நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு சிஸ்டமேட்டிக்கா சில நேரம் மட்டும் அந்த நீட் தேர்வுக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிளான் பண்ணி செஞ்சா மட்டுமே செய்ய முடியும். இதை எதிர்த்து இதுல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட 4 பேரு இந்த ஒரு வாரத்துல வந்து சூசைட் பண்ணிருக்காங்க. இது தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் இல்ல, இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை. இது எதிர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம். நீங்க எல்லாருமே இருக்கீங்க, நீங்க சோசியல் மீடியா இருப்பீங்க, வீட்டுல நீங்க ரேடியோ நிறைய வச்சிருப்பீங்க. நீங்க எல்லாருமே எவ்வளவு பெரிய முறைகேடு நீட் தேர்வு தேர்வு தப்போ விஷயம். ஒரு தேர்வு யாருக்கு பாதிப்பு நடத்தணும், அவங்க எதிர்கால வளர்ந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு பிரேயர் பண்ணிருக்கேன்னா ஒரு பீப்புள் மூவ்மெண்டா வரணும், ஒரு மாணவர்களுடைய வரணும். நீங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. நன்றி.